உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். நம்ம நாம் தமிழர் கட்சியோட 2026 ஆட்சி செயல்பாட்டு வரைவை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்கலாம்னா, தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். தலைநகரை நம்ம எதுக்காக மாற்றணும்னா, அதுக்கான காரணம் என்னன்னா, சென்னை மொழியில மட்டுமே கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரே நகரத்தை சார்ந்து இருக்கிறனால கிராமத்துல இருந்து வர மக்கள் எல்லாருமே ஒரே நகரத்தை நோக்கியே படையெடுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது. அதே நேரத்துல மக்கள் அடர்த்தியும் அதிகமாகுது, பூமி வெப்பமயமாதல் ஆகுது, நில மாசு, நீர் மாசு அதெல்லாம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம கல்வி, வேலை வாய்ப்பு இதெல்லாமே ஒரே நகரத்தை சார்ந்து இருக்கிற மாதிரி வருது. இந்த அதிகாரத்தை பரவலாக்கணும், அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழலுக்கு சமன்படுத்தணும். அதுக்காக நாம் தமிழ் கட்சி 5 தலைநகரை உருவாக்குறதாக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைநகர் இருக்கிற நாடுகள் இருக்கு. அதுக்கான சான்றுகளை நான் உங்களுக்கு திரையில காட்டுறேன். என்னென்ன நாடுனா, ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைநகர் கொண்ட நாடுனா நெதர்லாந்து, பொலிவியா, பியூருண்டி, ஐவரி கோஸ்ட், மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா. பரவலாக்கப்பட்ட அதிகாரம் இருக்கிற உதாரணமான நாடுகள் அமெரிக்கா, சைனா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா. இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தலைநகர் இருக்கு. என்னென்ன தலைநகர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு திரையில காட்டுறேன் பாருங்க. இது எதனாலனா, நிர்வாக மேம்பாட்டிற்காகவும் சீரான வளர்ச்சிக்கும் இது வழிவகை செய்யுது.